முடிச்சுட்டாங்க. பாடலை கிறிஸ்து பிறப்பு பாடலை தயவு செய்து ப்ளே பண்ணும்படி என்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் இப்போது சிறப்பு விருந்தினர்களை பாடல் வழியாக சந்தோஷத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தண்ணி வேணும். அன்புக்குரியவர்களே, இப்போது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடைய கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு முன்பாக நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்து அவர்களை வரவேற்கும் வண்ணமாக நம்ம நினைக்கிறோம். நன்றி. நீங்கள் பாடல் போட்டு கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் நமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை தருவார்கள். காஞ்சிரகோடு மண்டல கிறிஸ்தவ ஐக்கிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரெவரண்ட் இமானுவேல் கின்சன் பெல் அவர்களை தொடக்க ஜெபம் தொகுத்து வாசித்துக் கொண்டிருக்கிற பிராங்க்லின் ஜோஸ் அவர்களை வரவேற்று சிறப்பித்திருக்கிற எபினேசர் அவர்களை ரெவரண்ட் ஐ ஜோபின் அவர்களை
ரெவரண்ட் கின்ஸ்லி ஜேக்கப் அவர்களை மற்றும் எபிராஜ் பென்னியமின் ஆகிய தோழர்களை என்னுடன் வருகை இருந்திருக்கிற மாவட்ட செயலாளர் திரு மாத்தூர் ஜெயன் அவர்களை மற்றும் இந்த வருகை இருந்திருக்கிற பெரியவர்களை, அன்பு கிறிஸ்தவ சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுநாள் உலகமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்பதற்காக நான் செல்லுகிற வழியில் நம்முடைய காஞ்சிரக்கோடு மண்டல ஃபாதர் அருள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு பெருமான் உலகில் வாழும் அத்தனை மாந்தர்க்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நல்வழி காட்ட தோன்றியவர். ஒரு குறிப்பிட்ட மொழி, இனம், மதம், நாடு என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து மனித குலம் யாவரும் ஒரே குலம்தான், அனைவரும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், அன்பும் கருணையும் அதற்கு அடிப்படை தேவை என்கிற நற்செய்தியை மனித குலத்துக்கு சொல்ல வழிகாட்டுதலை ஏற்று உலகம் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது, பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. கிறிஸ்தவம் இல்லாத ஒரு தேசம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே உலகின் பெரும்பாலான மொழிகளில் அல்லது அனைத்து மொழிகளிலும் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் இது இல்லாமல் வரவேற்கக்கூடிய அளவுக்கு நற்செய்தியை கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். யார் மீது வெறுப்பை விதைக்கிற, பாகுபாடு பார்க்கிற இதன் வெற்றிக்கு அடிப்படை. எந்த தனிநபர் மீதும் அல்லது எந்த ஒரு சமூகத்தின் மீதும் அல்லது எந்த ஒரு நாட்டின் மீதும் சாதியோ மதமோ மொழியோ இனமோ வெறுப்பை விதைப்பதற்கான ஒரு காரணியாக இல்லாமல் எல்லோர் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மகத்துவத்தை மனித குலத்துக்கு இது வழங்கி வருகிறது. அதனால்தான் எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த தேசத்தில் வளர்ந்தாலும், எந்த மொழியை தெரிந்திருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் நாடு விட்டு நாடு சென்று ஏழை எளியோருக்கு, விளிம்புநிலையில் கிடப்போருக்கு, வாய்ப்பு மறுக்கப்பட்டோருக்கு, வஞ்சிக்கப்பட்டோருக்கு, இருளில் கிடந்து உழலுவோருக்கு, நோய் நொடி போன்ற துன்பங்களில் கிடந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுவதற்கெல்லாம் அருமருந்தாக கிறிஸ்தவம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது.
நோய்வாய்ப்பட்டவர்களை விரைவில் குணமடைய செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக மாண்பை, பரந்த உள்ளத்தை, மனித நேயத்தை திருத்தமும் வழங்கியிருக்கிறது. அன்னை தெரசா என்று உலகமே ஒரு தாயை அன்னை என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்றால் அப்படி அவரை ஆளாக்கியது பைபிள். அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியது அவரிடம் இருந்த மனித நேயம். அவருக்கு அந்த மனிதனுக்காகத்தான் தொண்டு செய்வேன், என் மொழிக்காரனுக்காகத்தான் நான் போராடுவேன், என் இனத்துக்காரனுக்காகத்தான் நான் நல்லது செய்வேன் என்று கருதாமல் யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் அவர்கள் துன்பத்தில் உழலுகிறார்கள் என்று அறிந்தது அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்காக வேண்டுவது, அவர்கள் குணம் பெற வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டுவது என்ற அந்த பண்புகளை, அந்த மாண்புகளை தெரசா போன்றவர்களின் பணியில் இருக்கிற அறிந்து கொள்ள முடிகிறது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு பாதிரியார் கரகாம் ஸ்டேஜ் ட்ரூவர்ட் என்பவர் இந்தியாவுக்கு வந்து ஒடிசாவிலே தங்கியிருந்து தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்தார். குடும்பத்தில் நம்முடைய தாய் தந்தைக்கு தொழுநோய் வந்தால் நாம் விலக்கி வைக்கிறோம், வெளியே அனுப்பிவிடுகிறோம், வீதியில் விட்டு விடுகிறோம், நடுத்தரில் நிற்க வைத்து விடுகிறோம். முதுமை அடைந்தால் அவர்களை பராமரிக்க முடியவில்லை என்று முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடுகிறோம். நம்மால் அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியவில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒருவர் இந்தியாவுக்கு வந்து தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்திருக்கிறார் என்றால் அவரை அந்த நிலைக்கு ஆளாக்கியது, பக்குவப்படுத்தியது கிறிஸ்தவம். எனவே கிறிஸ்தவம் என்றால் மனிதநேயம், கிறிஸ்தவம் என்றால் கருணை, கிறிஸ்தவம் என்றால் அன்பு, கிறிஸ்தவம் என்றால் சகோதரத்துவம், கிறிஸ்தவம் என்றால் சமத்துவம். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை இந்த மண்ணுலகுக்கு, மனித குலத்திற்கு வழங்கிய மாமனிதர் இயேசு பெருமான். ஆகவே அவரை நினைவு கூறுவது இன்றைக்கு மனித குலத்தின் பெருமைகள் ஒன்றாக இருக்கிறது. அவர் பிறந்த நாளை கொண்டாடுவது உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் காஞ்சிரக்கோடு மண்டலத்தை சார்ந்த நீங்களும் கிறிஸ்துமஸ் விழாவை மனிதநேயத்தை பரப்பும் வகையில், சகோதரத்துவத்தை வளர்க்கும் வகையில் கொண்டாடுவதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சிறுபான்மையினரின் பாதுகாப்பை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சிறுபான்மையினர் என்கிற பெயரில் அவர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது. அவர்கள் மீது எந்த வன்முறைகளையும் ஏவக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணில் பாதுகாப்பாக வாழ வேண்டும். அவர்களுக்கான மத சுதந்திரம் இங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இயங்குகிற ஒரு இயக்கம்தான், வெகுமக்கள் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஹாப்பி கிறிஸ்துமஸ் என என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோழ நாட்டு முக்கனியே எங்கள் எழுச்சி தமிழரை குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழரே, உங்களை அரண்மனை கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது இயக்கத்தின் நிர்வாகி அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பார்கள்.
அண்ணன் ராஜா அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அண்ணன் சீவன் அவர்கள் அண்ணன் ராபர்ட் கிறிஸ்டோபர் அவர்கள் அழகான கவுன் அறிவிக்கிறார்கள். மகிழ்ச்சி நிறைந்த தருணம் இது. மேகங்கள் கரைகளுக்க, மின்னல்கள் ஒளி எழுப்ப, கடல் அலைகள் இசை முழங்க, கதிரவனும் தலைவணங்க, நட்சத்திரம் வழிகாட்ட, பிதாவின் ஆசி பெற்றி பிறந்தாலே இயேசுபிரான். அந்த இயேசுபிரானின் பிறப்பின் நற்செய்தியை இன்று நம்மிடத்திலே சிறப்பாக சொல்வதற்கு துபாய் தேசத்திலிருந்து அன்பு போதகர் ஒருவர் வந்திருக்கின்றார்கள். டாக்டர் எலியாஸ் ஐயர் அவர்கள். அவர்களையும் கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். இயக்கத்தின் பொருளாளர் தம்பி சால்வை அணிவிக்கின்றார்கள். ஏழைகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசுபிரான் சொல்லியிருக்கிறாரே, அந்த வண்ணமாக இந்த நாளிலும் இந்த 24ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவிலும் ஏழைகளுக்கு நல்ல உதவி வழங்குவதற்காக இங்கு ஒரு அன்பு பாசம் மிகுந்த ஐயா வந்திருக்கிறார்கள். அவர் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே முதல் தடவையாக வருகை தந்த பொழுது அவரை நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அவரை சுற்றி 2 கண்மன் எப்பொழுதுமே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று அவர் சர்வ சாதாரணமாக எங்களிடத்திலே பழகிவிட்டார். அதை தம்பி இங்க இதுல கூட்டம் போறாங்க, கொஞ்சம் தள்ளிக்கங்க, அப்படி தள்ளிக்கங்க. குழந்தைகளை உள்ள விடுங்க, நீங்க உள்ள போட்டு கூப்பிடுறாங்க. போட்டோ அப்படியே உள்ள இருக்குமா? உள்ள உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? வாங்கிக்க. ஹலோ என்ன சொல்லுங்க? ஹலோ லட்டு
உள்ள போங்க கீழே வாங்க டைம் ஆயிடுச்சு போய்மா தம்பி வாங்கிக்க ஓடியா ஓடியா கொஞ்சம் வலி 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 போட்டோம் போட்டுக்கோங்க கீழே போட்டுடலாம் சைடு 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 வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் ஏய் தள்ளிப்பா தள்ளிப்பா எங்கள் இதே துடிப்பு வாழ்கவே